அரச நிதி தொடர்பான குழுவிற்கு இந்த கணக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல சபாநாயகரே, இரண்டாவது கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் உங்களது தலைவர் உள்ளிட்ட ஏனையவர்கள் கணக்கறிக்கையை இல்லாமல் செல்வதற்கு இதற்கு இணங்கினார்கள். சபாநாயகரே, இதனை முன்மாதிரியாக எடுக்க வேண்டாம். ஏனென்றால் இதனை 3 சந்தர்ப்பத்தில் செய்தனர். அதன் பின்னர் கோட்டாபய ராஜபக்சவும் இதனையே செய்தார். இதனை முன்மாதிரியாக எடுக்க வேண்டாம் சபாநாயகரே. நாங்கள் இணங்கியது உண்மைதான். இருப்பினும் இதில் பாராளுமன்ற நடவடிக்கையினை எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என போடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் கலந்துரையாடினோம். இங்கு அரசாங்கத்தின் செயற்பாடு இல்லை. இதற்கு முன்னரும் இதே போன்ற முன்மாதிரிகள் உள்ளன. பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டது மாத்திரமே, இன்னமும் குழுக்கள் எதுவும் தெரிவு செய்யப்படவில்லை. அதனால் இடைக்கால கணக்கறிக்கை அரசாங்கத்தினால் அல்லது எதிர்க்கட்சி தலைவரால் முன்னெடுக்கப்படுவதில்லை. அதனால் இதற்கு முன்னரும் இது தொடர்பிலான முன்மாதிரி உள்ளது. கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் நீங்களும் இருந்தீர்கள். அதனால் அது செய்ய முடியாது அல்ல. நிலையற் கட்டளையை ரத்து செய்து செல்வதற்கு கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டு இணக்கப்பாட்டுக்கு வந்து ஒழுங்கு பத்திரம் முன்வைக்கப்பட்டது. அதனால் இவ்வாறு நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்த விடயத்தினை மீண்டும் பிழையாக சித்தரிக்க வேண்டாம்.